வடிவில் அமைந்துள்ள கோள் தான் புதன். பகலில் வெப்பமாகவும் இரவில் குளிராகவும் உள்ளது. கோளின் நிறம் மங்கலாகவும் புதன் கோள் சிறியதாகவும் உள்ளது. வெறுங்கண்ணால் பார்ப்பதை விட நுண்ணோக்கியால் நன்கு பார்க்க இயலும். கிழக்கு அல்லது மேற்கு திசையின் கீழ்வானத்தில் மட்டுமே காண இயலும். நான் வெள்ளி கோளை பத்தி பேச போறேன். கிட்டத்தட்ட பூமியின் அலைவந்த ஒரு சிறப்பு கோள் வெள்ளி. நம் சூரிய மண்டலத்தில் காணப்படும் கோள்களிலே அதிக வெப்பநிலை கொண்டது. நிலவிற்கு பிறகு வானத்தில் தெரியும் மிக பிரகாசமான வான்பொருள். கிழக்கு அல்லது மேற்கு திசையில் தோன்றி கீழ்வானத்தில் தெரியும். பூமியை பற்றி சொல்ல போறேன். சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களிலேயே நம்ம பூமியில் மட்டும்தான் வாழ தகுதியான சூழல் உள்ளது. சூரியனிலிருந்து சரியான தொலைவில் அது உள்ளதால் சரியான வெப்பநிலை, நீர் ஆதாரம், ஓசோன் படலம் பூமியில் கொண்டுள்ளது. இவை அனைத்தும் பூமியில் இருந்தால் மட்டும்தான் உயிரினங்கள் வாழ தகுந்தவாறு இருக்கும். இது சற்றே சிவப்பு நிறத்தில் என அழைக்கப்படுகிறது. சூரிய குடும்பத்தில் வியாழன் கோளை பற்றி சொல்ல போறேன். சூரிய குடும்பத்திலே 5வது கோள் வியாழன். 18 மடங்கான எடை, பூமி 11 மடங்கு பெரிய கோள். மிகப்பெரிய இருந்தாலும் சொல்ல 10 மணி நேரம் தான். வியாழன் வேகத்தில் பூமியவே சூரியனை தள்ளாட வைக்கும் 65 நிலாக்கள் கொண்டது. அந்த 65 நிலாவில் காணிமேடு என்ற நிலா தான் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய நிலவாகும். சனிக்கோளை பத்தி நான் பேச போறேன். சனிக்கோள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். 60 நிலவுகளை கொண்டுள்ளது. ரோமானியம் மற்றும் கடவுளின் பெயரால் சேட்டம் என அழைக்கப்படுகிறது. மீத்தேன் மற்றும் ஹைட்ரஜன் வாயுகளை கொண்டுள்ளது. யுரேனஸ் கோளை பற்றி பேச போறேன். யுரேனஸ் ஒரு குளிர்மிகு வாயு. பெரிய தொலைநோக்கி மூலம் காணலாம். குளிர்காலம் மிக இருக்கும். 50 ஆண்டுகளாக உள்ளன. கோள்ல நெப்டியூனை பத்தி பேச போறேன். கோளானது பச்சை நிற விண்மீன் போன்ற காட்சி அளிக்கும். சூரியனிலிருந்து 8வது கோளாக உள்ளது. இதில் மிகவும் காற்றான கோளாகும். 248 ஆண்டுகளுக்கு புரோட்டான் சுற்றுப்பாதை கடக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு தொடங்கும். 13 உள்ளது. அதன் என்ற நிலவே பெரியது.